திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் நேற்று காலைல நடந்த சம்பவத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்ட பகலில் தன்னோட மனைவியை ஒருத்தன் அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சு வெட்டியே கொலை பண்ணியிருக்கான். ஸோ இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு மார்ச் 15, 2026 சண்டே, அதுவுமா காலையில் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் வச்சு இந்த கொலை நடந்த டைமிங் என்னன்னு தெரியுமா? காலையில் 10:15 மணிக்கு தன்னோட மனைவி கூட குடும்ப தகராறு காரணமாக அந்த 24 வயசு பெண்மணியை அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சே வெட்டி கொண்டிருக்கான். கொண்டுட்டு அவன் அப்படியே அங்கே ஜங்ஷன் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகியிருந்திருக்கான். அவனை இன்றைக்கி உள்ளே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போவும் இந்த பிரச்சனைக்குமே சரி, இதுக்கு கவர்மெண்ட்டாக குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸுன்ற பேரில் டிஎம்கேக்கு சொம்பு தூக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய சில பேர், நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க வந்து சொல்கிறாங்க மக்களாக பார்த்து திருந்தணும், எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி அரசாங்கத்தை குறை சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது மேடை ஏறி காலரை தூக்கி விட்டு சொல்லுவோம் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்குது, தமிழ்நாட்டில் தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லி நல்லது நடந்தால் மட்டும் அதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிட முடியும்? இந்த கொலை நடந்த இடம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் திருநெல்வேலியில் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கி வரீங்கன்னா உங்களுக்கு மெயினான பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ அது புது பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து ரொம்பவே ஒரு மெயினான பஸ் ஸ்டாண்டு. அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. கொலை நடந்த டைமிங்கு காலையில் 10:15 மணி. இந்த நேரத்தில் அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு. இதுக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சருங்கிற பேரில் டிஎம்கேக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கக்கூடிய சில பேர் இதையும் நார்மலைஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு கேட்டால் டிஎம்கே ரொம்ப கிளியராக கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க, ரொம்ப கிளியராக இங்கே எல்லா எல்லையும் போய்கிட்டு இருக்கு, ஸோ இங்கே எல்லாமே நல்லதாக நடந்துகிட்டு இருக்கு, யாருமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் போலீஸ் ரிப்போர்ட் வேறு, அதாவது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கிரைம்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இதுதான் டெல்லியிலையும் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி தொடங்கின புதுசில் நிறைய பேர் காணாமல் போனப்போ இல்லை நார்மலாக தான் இருக்குது, போன வருஷம் கம்பேர் பண்ணவோடு இந்த வருஷம் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் இல்லை, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கும் வரேன். இங்கே எல்லாரும் தனிப்பட்ட முறையில் திருந்தலைன்னா இங்கே பல கிரைம்ஸை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் சட்டத்தை இன்னும் கொஞ்சம் கடுமையாக்குனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துடும். அவ்வளோதான். இங்கே வந்து நிறைய பாரபட்சங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மாறினாதான் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே மாறும் நாடு. அண்ட் குறிப்பிட்ட இந்த கொலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரும் 2 வருஷமாக பிரிஞ்சிருந்ததாகவும், நேற்றுக்கு ஏதோ வந்து பேசி அந்த இடத்துல திடீர்னு வாக்குவாதம் முற்றி இவர் கையில் இருந்த அரோட எடுத்து வெட்டி கொண்டுட்டாரு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் வச்சு. ஸோ இங்கே நாளுக்கு நாள் ஒன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருநெல்வேலியில் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நாளுக்கு நாள் எங்கள் ஊர் மேலே க்ரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. பை.